ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி ஒரு 133 புள்ளிகள் சரிவடைஞ்சு 25,641 முடிவடைஞ்சிருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 820க்கு மேலே சஸ்டெயின் ஆனால் தான் ரிமைனிங் நல்லா மேலே போகும். அதேமாதிரி நல்ல செல்லிங் அப்படின்னா 680 உடைச்சது அப்படின்னா கீழே வரும் செல்லிங் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் 680 உடச்சி கீழே பார்த்தீங்க அப்படின்னா 580 வரைக்கும் திரும்ப க்ளோசிங் 640 க்ளோஸ் வச்சிருக்கு. இப்போ நாளைக்கு வாரத்தினுடைய கடைசி நாள் வெள்ளிக்கிழமை. நிஃப்டி ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் அப் கொடுத்தது. அந்த கேப் அப்பில் இருந்து மார்க்கெட் கீழே வந்த மார்க்கெட்டு திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேஞ்சு போண்டாக தான் இப்போ லாஸ்ட் 2 டேஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. இப்போ பெருசாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 580 560 25 560 உடைச்சிட்டு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப்பை பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நாளைக்கு மார்க்கெட்டும் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஏன்னா குளோபல் மார்க்கெட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 800க்கு மேலே மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ணி மேலே போக முடியல. திரும்ப மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே தான் வந்துகிட்டு இருக்கு. இப்போ நாளைக்கு வாரத்தின் கடைசி நாளான சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 25,580 இன்னைக்கான டே லோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 25,480 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெவல் ஆகும். அடுத்தது 25,420 ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது கீழே டவுன் சைடுக்கான ஒரு சப்போர்ட் ஜோனு. அதே மாதிரியே ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 25,680 ஒரு ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது 720 ஒரு ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது 780 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாளைய மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா இன்றைக்கான மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 680 கீழே வந்த மார்க்கெட்டு கீழே தான் 580 வரைக்கும் திரும்ப 640 க்ளோஸ் வச்சுருக்கு. நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா செல் பிலோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 25,580க்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணலாம். அதாவது இந்த லெவல் இன்றைக்கி டுடே லோ கீழே மார்க்கெட் சஸ்டெயினாக கீழே இருக்குது அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 420 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் மேபி இருக்கலாம். அப்படி திரும்ப இந்த இடத்துல 580 சப்போர்ட் எடுத்து மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப இந்த 720 ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. நல்லா 720 பிரேக் அவுட் கொடுத்துட்டு நல்லா மேலே வந்துச்சு அப்படின்னா அடுத்தது 820 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இந்த 25,580 ஒரு மேஜர் பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாக நாளைக்கு இந்த கேப் டவுன் இங்கே ஒரு கேப் அப் கொடுத்து இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கும் சான்சஸ் மேபி இருக்கலாம். அதாவது 580 உடச்சிட்டு கீழே இருக்குது அப்படின்னா கீழே 420 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த கேப் ஃபில்லிங் நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா 580 சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா 820 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கான மார்க்கெட்னா நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். 580க்கு மேலே இருந்தால் பையிங்கும் கீழே இருந்தால் செல்லிங்கு. இதுதான் நாளைக்கான நிஃப்டியினுடைய லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.